தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களை மீண்டுமா இந்த வேளைக்கிழமைக்கு திருவொரு காலத்தில் கிறிஸ்மஸ்க்காக தயாரிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு தியானம் போல தான் ஒவ்வொரு நாள் சிந்தனைகளையும் நான் வழங்கி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஆண்டவரால் அபிஷேகமாக இருக்கிற பிள்ளைகள் என்பதை நம்ம உணரணும். ஆண்டவர் நம்ம சும்மாலாம் அப்படியே அனுப்பிவிடலாம், திறமையை கொடுத்திருக்கிறார். இறைவார்த்தை தருகிறோம் பாருங்க. எபேசியர் புத்தகம் 2:10, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து வழியாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பெயரில் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து வழியா இந்த ஆசீர்வாதத்தை அவர் ரத்தத்தினால் நாம் பெற்றிருக்கிறோம். எனவே நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. யூ ஆர் டேலண்டட். எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க தோல்விகள், கடந்த காலத்துக்குரிய தோல்விகளையும் பார்த்து நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அதை காட்டிலுமாய் அதிகமாக நமக்கு தருகிறார். ஒப்பு கொடுப்போம். நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நன்றி அப்பா. ஓ ஆண்டவரே நன்றி. இந்த வேளைக்கிழமை குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிற வேளையில அற்புத குழந்தை இயேசுவே வல்லமையாமது இரக்கத்திற்கு நன்றி அப்பா. ஆண்டவரேமை துதிக்கிறோம், ஆண்டவரேமை ஆராதிக்கிறேன். இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், நீங்க எங்களுக்காக இருக்கிறீர் என்ற செய்திக்காக நன்றி ஆண்டவர். ஒப்பு கொடுங்க. துதிங்கள் அன்பர்களே, இறையேசுவில் பிரியமானவர்களே. நம்ம எல்லோருமே ஆசீர்வாதம் பெற்றவர்கள், பிறப்பினாலே ஆசீர்வாதம் பெற்றவர்கள். பிறப்பு அப்படின்னா ஜாதி அப்படின்னு போயிடக்கூடாது, ஊர் பெருமை, மொழி பெருமை அப்படின்னு போயிட வேண்டாம். நான் சொல்லுகிற பிறப்பினால் வருகிற ஆசீர்வாதம் என்பது, நாம் பிறக்கும் பொழுதே ஒரு சிலருக்கு ஒரு வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில பேர் ஆண்டவர் வார்த்தையை போதிப்பார்கள். சில பேர் கணினி அறிவு என்பது சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன்ல அவங்க நிறைய கத்துப்பாங்க. சில பேர் இசையில அதிக புகழ் பெற்றிருப்பார்கள், பாடுவதில் புகழ் பெற்றிருப்பார்கள். சில பேர் மருத்துவத்தில் புகழ் பெற்றிருப்பார்கள். சில பேர் வணிக ரீதியாக தொழிலகத்தில் புகழ் பெற்றிருப்பார்கள். எனவே நம்ம எல்லோருக்குமே பல வகையான ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாருக்குள்ளும் வைத்திருக்கிறார். இந்த மனிதர்களால் பிறந்தவர்கள் யாருமே ஒன்றுமில்லாதவர் கிடையாது. இவர் ஒன்னும் இல்லை அப்படின்னு யாரையும் பார்த்து சொல்லிவிட முடியாது. அப்படின்னு நீ சொன்னா நீ ஆண்டவரை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறாய், நீ ஆண்டவரை சந்தேகப்படுகிறாய். ஏனென்றால் ஆண்டவர் அவர் சாயலில் நம்மை அனுப்பி இருக்கிறார். அப்ப என்ன, நம்ம எப்படி ஒண்ணு இல்லாதவங்கள ஆக முடியும்? நம்ம எப்படி திறமை இல்லாதவங்கள ஆக முடியும்? ஆனால் உன் திறமையும் என் திறமையும் ஒன்று அல்ல. உன் திறமையை வைத்து என்னை ஒப்பிடாதே, என் திறமையை வைத்து நான் உன்னை ஒப்பிட முடியாது. உங்க திறமையை வச்சு அடுத்தவங்களை பார்க்காதீங்க, குறை மாதிரி தெரிவாங்க. அவங்க திறமையோடு உங்களை பாருங்க, நீங்க குறையா தெரிவிங்க. ஆக நம்ம ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள். நம்ம ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அதான் பிறப்பிலே சில ஆசீர்வாதங்கள். அதான் ஆண்டவர் சொல்ற நற்செய்தியில, மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11-15 வரை உள்ள இறைவார்த்தையிலே, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. அப்படின்னா அவர் ஆண்டவருடைய பணிக்காக அவருடைய வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் தான் திருமுழுக்கு யோவான். எவ்வளவு மேன்மையான பிறப்பு பாருங்க. பிறப்பு என்பது, மீண்டும் சொல்ற, இந்த ஜாதியை வச்சிடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ஊர் பெருமையெல்லாம் வச்சிடக்கூடாது. நம்ம எங்க குடும்பம் பேர்பட்ட குடும்பம் அதை பத்தி பேசல. ஆண்டவர் கொடுத்த வரத்தை பற்றி பேசுகிறேன். ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். அது இவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் இல்ல. எவன் ஒருவன், எவள் ஒருத்தி அந்த வரத்தை உய்த்து உணர்கிறாரோ, திரும்ப நல்லா கேளுங்க, எவன் ஒருவன், எவள் ஒருத்தி அந்த இறைவன் கொடுத்த வரத்தை ஜெபத்திலே உய்த்து உணர்கிறாரோ அவர் அதில் நிற்பார். சில பேர் நிப்பாங்க பாருங்க, டேலண்டடா நிப்பாங்க. அவங்களுடைய திறமையில நின்றுட்டாங்கன்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப பெருசு. பெரிய பெற்றோர்களை, உங்க பிள்ளைகளுக்கு இதை நீங்க செய்யணும். உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அது படிக்கிற காலத்தில் அந்த 12ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள அதை நீங்க கட்டுப்பிடிச்சிடணும். அவங்க ஆசீர்வாதம், அந்த என்ன திறமை இருக்குதோ அதை அவங்க வெளியே காட்டுவாங்க. அதை பிடிச்சிட்டு இதுதான்டா அவனோட லைன். பெற்றோர்கள் சொல்லணும், பிள்ளைகளை சோர்வு அடையாதீங்க, துவண்டு போயிடாதீங்க. திருமுழுக்கு யோவானை வைத்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த பிறப்பிலே அந்த ஆசீர்வாதம் தரப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் பிறந்தவர்களே, திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் இல்லை, ஆனால் விண்ணரசில் மிக சிறியவரும் இவரை விட பெரியவரே. இரண்டாவது பெருமை என்னன்னா, நம் செயலினால் வருகிற பெருமை. இந்த மனித பிறப்பு என்பது அடுத்தவருக்காக. அதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் அப்படின்னா கிறிஸ்து அவர்கள் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்து அவர்கள். அவன் என் பக்கத்துல இருக்கிறோட இயேசுதான், என் பக்கத்துல இருக்கிறவர கடவுள் தான். நான் அவரை அன்பு செய்யணும். நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன், கோயில்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியே இருக்கிற மனிதர்களிடம் கோபமாக இருக்கிறேன், நான் அநியாயம் செய்கிறேன், நான் அநீதியா இருக்கிறேன் என்றால் நான் கோயில்ல போய் ஆண்டவர் அன்பு செய்யலனே அர்த்தம்.
ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் அடுத்தவனே கடவுள் தான். கடவுள் அவனிலும் இருக்கிறார், அந்த கடவுள் என்னிலும் இருக்கிறார். ஏனென்றால் அவனும் கடவுளின் சாயல், நானும் கடவுளின் சாயல். பிறப்பிலே நாங்கள் சமமானவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, இந்த பிறப்பு என்பதை அடுத்தவரை அன்பு செய்ய, அதான் நம்ம செயல்ல வர ஆசீர்வாதம். இந்த பிறப்பு என்பது அடுத்தவருக்கு பலன் தரும்படி வாழணும். எனக்காக மட்டும் நான் வாழ்ந்தேன், நான் என்னை மட்டுமே பார்த்துக்கிட்டேன், அவங்க பெருமையை மட்டுமே பேசுவாங்க, அவங்கள மட்டுமே உறுதிப்படுத்திப்பாங்க, அவங்களுடைய பாதையை பற்றி அவங்களுக்கு எதாவது அநீதி நடந்தா அநீதின்னு கத்துவாங்க, அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போயிடுச்சுன்னா சூப்பர்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மனிதராய் நீ வாழக்கூடாது. மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நீ அங்கே நிற்கணும். இந்த புயல் வந்தது, ஏராளமானவர்கள் எழுந்திருக்கிறார்கள், ஏராளமானவர்கள் தொய்வடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிற்கக்கூடிய மகனாய் மகளானே நிற்கணும். அது ஆசீர்வாதம், அது வல்லமை, அது கிருபை அன்பர்கள். எனவே ஆண்டவர் சொல்ற செய்தி என்னன்னா, பிரியமான இறைவர்களை எபேசியர் 2:10 மீண்டும் சொல்ற, நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் பேரா நீ அபிஷேகமா நிற்கணும். நீ டேலண்டடான ஒரு பாய், டேலண்டடான ஒரு கேர்ள். ஆண்டவர் உன்னை அபிஷேகமா வைத்திருக்கிறார். அந்த டேலண்ட்டை பிடிச்சுக்கோ. உனக்குரிய திறமை அடுத்தவருக்குரிய திறமை அல்ல, உனக்குரிய திறமை தனித்துவமானது. அந்த திறமையில கரெக்டான பாதையில நீ நின்றுட்டனா வாழ்வ. எனவே இந்த ப்ரேயர்ல, இந்த ஜெபத்தில், ஆண்டவரே நான் அபிஷேகம் நிறைந்தவள் என்றா என் அபிஷேகத்தை வெளிக்காட்டுங்க அப்பா. நான் அபிஷேகத்தை காணும்படியா எனக்கு வெளிப்பாடு தாங்க. ஜெபிப்போமா? நன்றி ஓ வல்லவரே, நன்றி நல்லவரே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆண்டவரே துதிக்கிறேன், ஆண்டவரே ஆராதனை செய்கிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வாழ்வார்களாக, வல்லமையான இறை கிருபை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே உமக்கு சாட்சியமாய் இவர்கள் இருப்பார்களாக. ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்கப்பா ராஜா, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. எங்க திறமையை வெளிக்கொணரும்படியா, நாங்கள் திறமையை கண்டுகொள்ளும்படியா ஆண்டவரே வல்லமையில எங்க தொடுங்க, எங்களை வழி நடத்துங்க. வல்லமையான இறைவன் நம்மை தொடுகிறார். ஆண்டவர் பெயரிலே மகனே மகளே நீ வாழ்வாய். வல்லமையான நற்கருணை ஆண்ட அந்த வேலைக்கிழமையில உங்கள் பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகமாயிருப்பீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். திறமை மிக்க பிள்ளைகளை ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து இருப்பீர்கள். எனவே வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக பிள்ளைகள் காணும்படி அனுப்புங்க. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் அதை பார்க்கட்டும். அவங்க திறமையானவங்க, அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு அவங்க உணரணும், அவங்க அதை நம்பணும். எனவே அவங்க தனித்துவமானவர்கள். ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக என் பையன் இருக்கான், என் பொண்ணு இருக்கா, அவங்கள இந்த ஆராதனை பார்க்க வைங்க. அவருக்கு இந்த ஆராதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைக்காக ஜெபிங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் பெயர்களை அனுப்புங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து என்னுடைய பர்சனல் ப்ரேயரில், என் தனி ஜெபத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வல்லமையான இறைவன் ஆசீர்வதிப்பார். God bless you. Take care.